என்னோடு சேர்ந்து இந்த கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற மக்களுக்காகவும் கூடியிருக்கிற இந்த திரு அவையானது அமைதி பெற்று நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு வாழ இந்த திருப்பலியை நாம் ஒப்புக்கொடுக்கிறோம் என்று ஒருவர் மற்றவருக்காக சேர்ந்து செபிக்க அழைக்கிறேன். தயவு செய்து அமரவும். இன்றைய நாளை நன்றியறிதல் பணியாக குடும்பங்களாக ஒப்புக்கொடுக்கிறவர்கள் சேவியர் பிரபாகரன், நான்சி பத்மா, ராஜன், கமலா, கிஷோர், ரோஷினி, ஆண்டனி, ஆனு, ஜேசு, ஆனந்த், ராணி, ஜெயக்குமார், வினிசியா, ஸ்டீபன் நோயல், சித்ரா மேக்தலின், ஜீவேந்திரன், சாந்தலா, கருணாகரன், ஸ்னோஃபா, மௌரில், பிரகான்சி, மேனுவல், மைக்கேல், எலிஷா பவுஸ்டீனா, ஜானி, ஷார்லின், ஜோவிஷா, ஜூட், ஜெசிகா, மார்டின், ரோசலின், விஜயன், ஆனி, ஷாரன், செலேனா, ஜோயல், சாவியோ, சகாயராஜ், சுஜாதா, பிரிண்டன், கிறிஸ்டி, எவியன், சகாய ராபின், ஷர்மின் விதி, ஏஜின் தாமஸ், ஷாலினி யூஜின், ஆல்பர்ட், சிந்தியா, ஜூலியன், சஹி, விபின், ஜோவின், ஜூட், பூர்ணிமா, ஜாய், ஜோஃபியல், ஆரோக்கிய செல்வம், தெரசா செல்வம், சைமன், மலர், முருகேசன், பிருந்தா, அஷ்மிதா, பிரகல்யா, லியோ, மெட்டில்டா, ஜான்சன், பிரான்சிஸ்கா, மைக்கேல், லதா, ஜெனர் அண்ட் ஜெனிஃபர், ராஜேஷ், ரோசி, செல்வநாயகம், மார்கரெட், தியோனி, ஸ்டான்லி, சுகிர்தா, எட்னா, செரேனா, ராஜேஷ், நீஷா, ஜான் பிரிட்டோ, ஜாக்லின், ஜெரோ அண்ட் ஜோவின், ராட்ரிக்ஸ், ஹெலன்ஸ் குடும்பத்தார், பிரான்சிஸ், மோனிகா, பெனடிக்ட், ஸ்டெல்லா, வெனிஸ், ரீதா, ஜெயசித்ரா, சார்லின், விஜி, ஜான் பிரிட்டோ, ஜான், ஆஞ்சலா, பிரான்சிஸ்கா, பிரான்சிஸ், லெஸ்லின், டெல்பின், சுசராஜ், சகாய மேரி, சாலமன், முத்து மேரி, ஆண்டனி ராயன், ஜோபிதா ராயன், லியோ, ஜோசபின், கிறிஸ், ஜான் பிரிட்டோ, பிரிசில்லா, கிளாடிஸ், ஸ்டீஃபன், அமலா. மேலும் இந்த கருத்து திருப்பலியிலே தனி நபர்களுக்காக அருட்சகோதரி ரோசி, அருட்சகோதரி ரோசரி, அருட்சகோதரி லோரேட்டா, டிவைன் மர்சி நிறுவனம், லூர்து நிர்மல்ராஜ், அலெக்சாண்டர், ஆரோக்கியசாமி. இந்த பலியிலே சிறப்பு கருத்துக்களுக்காக ரீதா, முத்து, ராஜேஷ், ராணி உடல் சுகம் வேண்டியும், ஜேசு, அவிலா, கெனி நற்படிப்பிற்காகவும், வயலட் ராஜேஷ் குடும்ப சமாதானம் வேண்டியும், சேவியர் ஆரோக்கியம் வேண்டி நல்ல உடல் சுகம் வேண்டியும்,
ஜொனத்தன் ஜோஹனஸ் ஜோயல் நல்ல உடல் நலம் மற்றும் படிப்பில் ஞானம் வேண்டியும் நம்முடைய குடும்பங்களிலே இறை அழைத்தல் பெருக வேண்டியும் ஆண்டர்சன் ஜெரோன்சி குடும்பத்தாரும் ஆர்டியா ஆஞ்சலின் பிறந்த நாளுக்காகவும் அந்துவான் சேவியர் அண்ட் தீபா திருமண நாள் அனிவர்சரிக்காகவும் ராஜசேகர் ஆக்னஸ் 15வது திருமண ஆண்டு விழாவுக்காகவும் புஷ்பம் உடல் நலம் வேண்டியும் அதனி ராஜா குடும்பத்திற்கு சமாதானம் வேண்டியும் மற்றும் நல்ல வேலை கிடைக்க வேண்டியும் ஜேம்ஸ் அனிதா 17வது ஆண்டு திருமண நாள் நன்றியாகவும் ஜான்சன் பிரான்சிஸ்கா 20வது ஆண்டு திருமண நாள் நன்றியாகவும் ஜேம்ஸ் சாந்தி சிறப்பு குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஜோஸ்பின் லியோ பிறந்தநாள் நன்றியர்களாகவும் அருட்பணியாளர் கிளமெண்ட் ஆண்டனி அருட்பணியாளர் அருளானந்தன் அருட்பணியாளர் எபினேசர் சச்சி இவருடைய இறைப்பணி சிறக்கவும் இந்த பள்ளியிலே சிறப்பு கருத்துக்களாக நாம் வைத்து ஜெபிக்கிறோம். மேலும் இந்த பள்ளியில் இந்த குடும்பங்களிலே மறித்த விசுவாசிகளுக்காக சேவியர் பிரபாகர், நான்சி பத்மா, ராஜன், அமலா, ஜெயக்குமார், அனிசியா, ஸ்டீஃபன் நோயல், சித்ரா நாட்களில் ஜீவேந்திரன், சாந்தலா, கருணாகரன், நோபா, மௌரில், ரொகான்சி, மார்டின், ரோசலின், யூஜின் தாமஸ், ஷாலினி யூஜின், சாய்ராஜ், சுஜாதா, ஜூலியன், சஹி, விஜயன், ஆனி, சைமன், மலர், லியோ, மெட்டல்டா, ஆனந்த், ராணி, ராஜேஷ், ரோசி, டிராவிஸ், மரியா இந்திரா செல்வி, அனோலாத்தா, ஃபாத்திமா, ராட்ரிக்ஸ், எலன்ஸ் குடும்பத்தார், பெனடிக்ட், ஸ்டெல்லா, ஜாலின், விஜி, ஸ்டீஃபன், அமலா இந்த குடும்பத்தில் மறித்த விசுவாசிகளுக்காகவும் மேலும் இந்த பெயர் கொண்ட இறந்த விசுவாசிகளுக்காக நான்சி பத்மா, ருட்சகோதரி ஆஞ்சலின், ஜெயராஜ், கேஆ சவரியப்பன், இன்னாசியப்பன், நம்பிக்கை மேரி, ஸ்டான்லி ஆரோக்கியராஜ், கேத்ரின் மேரி, அந்தோனிசாமி, விமலா, அந்தோனிசாமி, செல்வப்பன், சந்தனம்மாள், யாரும் நினையாத ஆன்மாக்கள் மற்றும் ஆசிலா குழந்தைகளுடைய ஆன்மாக்கள், ஈவா நான்சி, திக்ஷாந்த் ராஜ், ஜான்சன் ராட்ரிகோ, ஸ்டெல்லா ராட்ரிகோ, திருத்துவதாஸ், சிறிய புஷ்பம், சுசேராஜ், மார்டின் அல்போன்ஸ், லூர்து மேரி, ஆரோக்கியசாமி, பிரான்சிஸ் சேவியர், அம்ப்ரோஸ் லூசி, டெய்சி, மரிய பிச்சை முத்து, நித்யா, ஆண்டனி சாமி, சாலமன், மதுரை மேரி இந்த இறந்த விசுவாசிகளுக்காக இந்த திருப்பலியில நாம் ஜெபிக்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். பிரியமான மக்களே, ஆண்டவருடைய பாதத்தில் விசுவாசத்தோடு வைக்கிற இந்த கருத்துக்களை நாம் ஒருமனப்பட்ட மனநிலையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் இந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களோடு ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் ஆரோக்கிய மாதா அன்பிய குடும்பங்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். புறக்கணிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மூலைக்கல்லாய் கொண்டு நற்செய்தி அறிவிக்கும் திருத்தொண்டர்களாக நாம் வாழ இன்றைய திருப்பலி நம்மை அன்புடன் அழைக்கின்றது. உலகத்தின் பார்வையில் நாம் அற்பமாக எண்ணப்பட்டாலும் உதறி தள்ளப்பட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தூய ஆவியால் நிரப்பி
இறை நம்பிக்கையில் வேரூன்றி இறை வார்த்தையை உலகெங்கும் பறைசாற்றிடும் குருத்துவ கூட்டமாக மாறிட அருள் வேண்டி இத்தூய திருப்பலியில் நம்மையே அர்ப்பணித்து பக்தியோடு பங்கேற்போம். திருப்பாடல் 141:8. என் தலைவராகிய ஆண்டவரே, என் கண்கள் உம்மை நோக்கியே இருக்கின்றன, உம்மிடம் அடைக்கலம் புகுகின்றேன். என் தலைவராகிய ஆண்டவரே, என் கண்கள் உம்மை நோக்கியே இருக்கின்றன, உம்மிடம் அடைக்கலம் புகுகின்றேன். வெளியே இருந்து ஆலயத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். நம்முடைய உள்ளமாகிய ஆலயம் கடவுளை நோக்கி இருக்க வேண்டும். இந்த ஒரு திருப்பலி ஒரு புனிதமான திருப்பலி. வாரம் முழுவதும் ஏங்கி இந்த திருப்பலிக்காக காத்திருந்தோம். ஆண்டவருடைய வார்த்தைக்காகவும் ஆண்டவருடைய திருவுடலை உண்ணுவதற்காகவும் வந்திருக்கிறோம். எனவே தகுதியுள்ள விதத்தில் இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள தடையாக இருக்கிற நம்முடைய உள்ளமாகிய ஆலயத்தில் இருக்கிற அத்தனை குறைகளை நீக்க இறை இறக்கத்தின் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை மரபம்
பாஸ்காக மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெறச் செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நூலிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பணியில் குறையாக கவனிக்கப்படவில்லை என்று எதிரே மொழி பேசுவோருக்கு எதிராக முன்வருத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளர் வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறை அல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவியரும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 வரை கவனமாக தெரிந்திருங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, திரக்கோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தோக்கிய நகரத்து நிக்கோலோ என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரின் மிகுதியாக பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களும் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு இணை மீது இருப்பதாக. நீதிமான்களே, ஆண்டவரை களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிந்தரமும் யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலர் நிறைந்துள்ளது. பல்லவி. தமக்கு அஞ்சு நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவிலிருந்து காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சீயோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலையுயர்ந்த மூலைக்கல். அதில் நம்பிக்கை கொண்டோர் பதட்டமடையார் என்று மறைநூலில் காண கிடக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும்.
நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்த மட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூலைக்கல்லாயிற்று. மற்றும் அது இடறுதல் கல்லாகவும் தடுக்கி விழச் செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை எதிர்க்காததால் தடுக்கி விழுகிறார்கள். இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. ஆண்டவரின் அருள்வாக்கு. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டிருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் இன்றைய நற்செய்தி. பிரியமான மக்களே, இன்று நாம் சந்தோஷம் கொள்ள வேண்டும். ஒரு 3 காரியத்திற்காக
ஏப்ரல் மாதம் போய்விட்டது, புதிய மாதம் வந்திருக்கிறது. இந்த புதிய மாதம் மே மாதம் நம் அனைவரும் கத்தோலிக்க மக்களாகிய நமக்கு இது ஒரு புனிதமான மாதம். காரணம், இது திருச்சபை இந்த மாதத்தை வணக்க மாதம் என்று அறிவித்திருக்கிறது. வணக்க மாதம் என்று சொல்லுகிற போது நமக்கு எல்லாரும் தெரியும், நம்முடைய குடும்பங்களில் திருச்சபை மாலை தியானிக்க வேண்டும், அதுதானே. அப்போ இந்த மாதத்தில் தயவு செய்து முதல் நாளிலிருந்து உங்களுடைய குடும்பங்கள் அன்றாடம் திருச்சபை மாலை தியானித்துக் கொண்டுதான் இருப்பீர்கள். எனக்கு தெரியும், உங்களுடைய இல்லங்களிலே மாதாவுக்கு என்ன ஒரு திருப்பிடம், அது ஆண்டவருடைய பிரசனம் இருக்குது என்பது தெரியும். அதே நேரத்தில் நாம் நம்மையை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இந்த மே மாதத்தில் அட்லீஸ்ட் 31 நாட்களும் என்னுடைய குடும்பத்தில் திருச்சபை மாலையை தியானிக்க பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். எனவே இது முதல் காரியம். நாம் அன்னைக்கு நாம் எடுக்கிற இந்த சிறிய சிறிய நம்பிக்கையின் செயல்கள் நம்மை ஊக்குவிக்கும், நம்மை பலப்படுத்தும், நம்முடைய குடும்பத்தில் அமைதி நிலவும், இன்னும் அதிகமாய் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இரண்டாவது, இன்று மாதத்தினுடைய முதல் வெள்ளி குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து இயேசுடைய திருவிடயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை காணிக்கையாக ஒப்புக் கொடுத்து நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற நாள். எனவே இதுவும் இரண்டாவது மகிழ்ச்சியான செய்தி. மூன்றாவதாக பார்க்கிற போது இன்றைக்கு தாய் திருச்சபையானது பாஸ்கா காலத்தில் 5வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகிறது. அது திரு அவையோடு நாமும் இணைந்திருக்கிறோம். அகில உலகம் எங்கும் இருக்கிற திரு அவையோடு நாமும் இணைந்திருப்பதால் இதுவும் ஒரு மகிழ்ச்சி. ஆக இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலில் தான் கடவுள் தன் மக்களுக்கு பேச வருகிறார், இறை வார்த்தை உணர்த்த வருகிறார். இன்றைய செய்தியாக நாம் தியானிக்க வேண்டியது உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். உயிருள்ள கல், இது ஒரு உயிரோட்டம் இல்லாத, ஆனால் விவிலியத்தில் பார்க்கிறோம் உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். இது ஒரு உருவகம். சிற்பியானவன் உயிரற்ற கல்லை எடுத்து அதை மெதுவாக செதுக்கி 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 தேவையற்ற அந்த பிசுறுகளை எல்லாம் விட்டுவிட்டு தேவையான ஒரு மனநிலையோடு ஒரு உருவகத்தை செய்கிறார். அங்குதான் அந்த கல்லுக்கு மதிப்பு உண்டு. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ துயரங்கள் வருகிற போது நாம் எளிதாக ஆண்டவரை ஒதுக்கி வைத்து விடுகிறோம். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, அவன் அடுத்த வீட்டில் நன்றாக இருக்கிறான், அடுத்த வீட்டில் நல்ல வாகனம் வைத்திருக்கிறான், அடுத்தவருடைய கழுத்தில் அவ்வளவு நகை இருக்கிறது என்று ஒப்பிட்டுக் கொண்டே நம்ம துன்பம் வருகிற போது நாம் கடவுளையே மறந்து விடுகிறோம். ஆனால் உயிருள்ள கல் என்பது கடவுள் இந்த துன்பங்களை கொடுத்துத்தான், அது கஷ்டம்தான், நம் மனிதர்களாக நமக்கு அது வருகிற போது ஏன் என்ற ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்யும். போராட்டத்தில் தான் நம்முடைய விசுவாசம் நிலைத்து இருக்கும். ஆக அந்த வாழ்வு அனுபவத்திலே, துன்ப அனுபவத்திலே தான் நமக்கு மீட்பு உண்டு. நினைத்து பாருங்கள், அன்னை மாமதி அந்த மங்கள வார்த்தை சொல்லப்பட்ட போது அவளுடைய வாழ்க்கை, அவளுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும்? நான் கணவனை அறிய, இன்னும் நான் நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு வெர்ஜினாக கன்னிப்பெண்ணாக இருக்கிற எனக்கு ஏன் இந்த ஒரு துன்பங்கள்? ஆனால் கடவுளை அவள் நம்பினார். அதுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம், நல்ல செய்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம். கடவுளை நாம் நம்புகிற போதுதான் அதை செயல் வடிவம் பெறும். மீட்புக்கு தாயாக கடவுள் அந்த மகளை தேர்ந்தெடுக்கிறார். இப்படித்தான் யோபு புத்தகத்திலே பார்க்கிறோம். நல்ல மனிதனாக வாழ்ந்த அவனுக்கு அந்த ஒரு துன்ப துயரங்கள் சாத்தான் சோதனை செய்து இறுதி வரை துன்ப துயரங்களே அவன் படுகிற வேதனைகளை எல்லாம் நாம் அறிவோம். ஆனால் இறுதியில் பார்க்கிற போது நம்பிக்கையில நிலைத்து நின்றான், கடவுளை புறக்கணியாது நின்றான். அதனால் கடவுள் அவனுக்கு 2 மடங்காக 3 மடங்காக அவரை உயர்த்துகிறார். இப்படித்தான் உயிருள்ள கல்லாக இருக்கிற ஆண்டவரை நாம் இன்று தேட வேண்டும். எப்படி நாம் தேடுகிறோம்? அதே ஊழிய பகுதியில் நாம் பார்க்கிறோம், மனிதரால் இந்த உயிருள்ள கல் உதவி தள்ளப்பட்ட கல். கடவுளை நாம் உதவி தள்ளி விடுகிறோம் நம்முடைய தீமைகள் வழியாக, அல்லது தீய கருவூலமாகிய நம்முடைய உள்ளத்திலே தீய எண்ணங்கள் நிறைந்திருக்கிற போது இந்த உயிருள்ள கல்லை நாம் புறக்கணிக்கிறோம், உதவி தள்ளி விடுகிறோம். நாம் இவரை வெறுக்கிறோம். ஒளியோடு வந்திருக்கிற கடவுளை நாம் இருளைத்தான் நாம் சார்ந்திருக்கிறோம். எனவேதான்
யோவான் நற்செய்தியிலே பார்க்கிறோம். மக்கள் ஒளியை விட இருளையே சார்ந்து நின்றார்கள், இருளையே விரும்பினார்கள். காரணம், அவருடைய செயல்கள் தீச்செயல்களாய் இருந்ததால் அவர்கள் ஒளிக்கு வரவில்லை. ஆக இப்படியாக கடவுளை நாம் அந்த உயிரோட்டம் உயிருள்ளம் கொண்ட அந்த கல்லை நாம் புறக்கணித்துத்தான் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தியில 11வது அதிகாரம். சரிங்களா மக்களை நம்ம வாசிக்கிறது தூங்காதீங்க, சரியா? ஆமாவா இல்லையா? ஆமா. அதனால வாசிக்கிறதுனால சாமி கொஞ்சம் நான் வாசிக்க நான் கொஞ்சம் நேரம் அவையே போயிட்டு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது, சரியா? மத்தேயு நற்செய்தியில 11வது அதிகாரத்துல 19வது வசனத்துல மக்கள் இந்த இயேசுவை எப்படி புறக்கணித்தார்கள் என்பதுதான். அவர் உண்கிறார், குடிக்கிறார், இவர்களோ இம்மனிதன் பெரும் தீனிக்காரன் என்று உதவி தந்தது, குடிகாரன் என உதவி தள்ளினோம். இவர் வரி தந்துபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்பதை உதவி தள்ளினோம். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே. அந்த பாட்டு, அந்த பாசிட்டிவ் எல்லாம் ஒவ்வொரு முறையும் நம்ம புறம்பை தள்ளி 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 வைத்திருந்தாலும் நம்பிக்கை ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்கள், நம்முடைய செயல்கள் நம்பிக்கைக்குரியவையாக இருந்தால் நல்லதாக இருக்கும். இன்னும் ஒரு முறை மத்தேயு நற்செய்தி 27:63 பார்க்கிறோம். எப்படி இவரை நாம் உதவி தள்ளுகிறோம் என்றால், இயேசுவுக்கு ஒரு பெயர் சொல்லுகிறோம். இங்கே பார்க்கிறோம் அல்லவா, இவன் ஒரு பெருந்தீதிக்காரன், குடிகாரன், பாவிகளின் நண்பன், வரிதண்டவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன். அங்கே பார்க்கிறோம் இவரை இயேசுவை எத்தன் என குறிப்பிடுகிறார்கள். எத்தன்னா என்ன தெரியுமா? தமிழ்ல தூய தமிழ்ல எத்தன் சொல்றாங்க. ஒரு சாதாரண தமிழ்ல என்னமா எத்தன்னா பைத்தியக்காரன். நினைச்சு பாருங்க, இயேசுவை என்ன சொல்றாங்க? இவன் ஒரு பைத்தியக்காரன், 3 நாள்ல நான் திருப்பி வந்துடுவேன்னு சொல்றான். அதனால அவன் சொன்ன கல்வியை சுற்றி நாங்க நிற்கணும், அந்த ஒரு அதிகாரத்தை கொடுங்க, அந்த ஒரு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி எத்தனை சொல்லி ஒரு பேரை கொடுத்து பைத்தியக்காரன் என்ற ஒரு பேரை சொல்லி இவரை நாம் புறக்கணிக்கிறோம். ஆனால் கடவுள் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லுவது, உனக்குள்ளே இருக்கிற கருவூலம் நல்லது, உன்னுடைய சிந்தனைகள் நல்லது, நீ மீண்டும் மீண்டும் புது வலிமை அடைய வேண்டுமானால் நீ உயிரோட்டம் பெற வேண்டும், உன்னுடைய திருமுழுக்கினால் நீ உயிரோட்டம் பெற வேண்டும், உன்னுடைய நற்கருணை அருட்சாதனத்தில் நீ உயிர் பெற வேண்டும். எனவேதான் நீ மீட்புக்கு வழிகாட்டனாய் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஆக கடவுள் இந்த உயிருள்ள கல்லை தன் மகன் இயேசுவை எப்படி உயர்த்துகிறார் என்றால், நாம் பார்க்கிறோம், நாம் அழியாமல் வாழ்வு பெறும் பொருட்டு தன்னுடைய மகனை அனுப்புகிறார். இந்த உயிருள்ள கல்லை நமக்கு கொடுக்கிறார். ஆக இந்த உயிருள்ள கல்லை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? மூளைக்கல்லாக நாம் பயன்படுத்த வேண்டும். எப்படி ஒரு கட்டடமானது மூளைக்கல் இல்லாமல் கட்டடம் இருக்காதோ, அதுபோல நம்முடைய வாழ்வுக்கு இந்த மூளைக்கல்லாக அல்லது உயிருள்ள கல்லாக இருக்கிற இயேசுவை அடிப்படையாக கொண்டால் நம்முடைய வாழ்வு சீரும் சிறப்புமாக இருக்கும். எனவே தான் எசையா புத்தகத்துல 28வது அதிகாரத்துல 16 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எப்படியாக என்றால், நான் சீயோனில் ஒரு அடிக்கல் நாட்டுகிறேன், அது பரிசோதிக்கப்பட்ட கல், விலை உயர்ந்த மூளைக்கல், உறுதியான அடித்தளமாய் அமையும் கல். எனவே நம்பிக்கை கொண்ட மக்கள், இந்த கல்லின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் பதற்றம் அடைய மாட்டார்கள். இதுதான் நம்முடைய ஆன்மீகம். இந்த புதிய வாரத்துல நாம் பதற்றம் அடையக்கூடாது, நம்பிக்கை கொள்ள வேண்டும். மூளைக்கல்லாக உயிரோட்டம் கொண்ட கல்லாக இருக்கிற இயேசுவை உள்வாங்கி அந்த அடித்தளமாக இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்திற்கு இயேசுவையே மூளைக்கல்லாக வைப்போம். அப்பொழுது நம்முடைய சிந்தனைகள் மாறும், நம்முடைய செயல்பாடுகள் மாறும். மூளைக்கல்லாகி ஆண்டவரே நம்மை வழிநடத்துவார். ஆமென். நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை
அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் பாடும் தந்தையிடம் அடியடி கொண்டு இருக்கின்றார். உலகம் ஒளியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இறைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உறவின் உயிர்ப்பை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். உயிருள்ள கல் நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிற மூளைக்கல். ஆண்டவர் ஒருவரே நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையில நம்முடைய வாழ்வின் தேவைகளுக்காக ஜெபிப்போம். திருச்சபையின் மூளைக்கல்லான என் இறைவா, உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் மற்றும் இறை மக்கள் அனைவரும் இறைபரப்பு பணியை சிறப்பாக செய்திட உம் தூய ஆவியின் வரங்களால் அவர்களை நிறைத்து வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சமாதானத்தின் அரசரே என் இறைவா, தற்போது வளைகுடா நாடுகளை சூழ்ந்திருக்கும் போரின் மேகங்கள் விலகி அமைதி திரும்பிடவும் நீர் எமக்கு விட்டு சென்ற தேவ சமாதானம் எங்கள் எல்லோர் உள்ளத்தையும் நிரப்பிடவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழியும் வாழும் உண்மையுமான என் இறைவா, பல்வேறு நோய்களாலும் மனக்கவலைகளாலும் சுமைகளாலும் வறுமையாலும் துன்பங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் அனைவரும் சோதனை நேரங்களிலும் சோர்ந்து போகாமல் உன் மீது நம்பிக்கை வைத்து துன்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை அடைய வேண்டும் என்று இறைவா உன்னை மன்றாடுகிறோம். அன்பு தகப்பனே என் இறைவா, எம் துபால் தமிழ் இறை சமூகத்தை உம்மிடம் தருகின்றோம். எம் பங்கின் அனைத்து அருட்பணியாளர்களையும் ஒவ்வொரு பக்தி குழுக்களையும் எம் பங்கு மக்களின் மேன்மையான வாழ்க்கையை நோக்கி நீர் வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த திருப்பலியுடைய கருத்துக்கள், இந்த திருப்பலியை சிறப்பிக்கிற அன்பிய இறை மக்களுடைய கருத்துக்கள், நம்முடைய சமூகத்தினுடைய இளைஞர்கள், நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். வேலை இழந்த மக்கள் மறுபடியும் வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாகவும், பல்வேறு நிலைகளுக்கு மனச்சுமைகளை கொண்டிருக்கிற மக்கள் விடுதலை அடையவும் மன்றாடுவோம். இரக்கத்தின் ஊற்றை இறைவா, நம்பிக்கையாளர்களாய நாங்கள் உன் மீது கொண்ட நம்பிக்கையின் பொருட்டு நாங்கள் வேண்டி சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுக்களை ஆசீர்வதி. உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்றபடி எங்களை வழிநடத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தான் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெற செய்தருளும். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றென்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே,
நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பவுலோ, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியிலோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். மட்டும் சொல்லியுள்ளும் எனது ஆன்மா குணமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் கண்ணீர் உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல அருள் புரியும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பிரியமான மக்களே, இந்த மாதத்துடைய முதல் வெள்ளி, இந்த புதிய மாதம் காய்ச்சல் சபையோடு இணைந்து பாஸ்கா காலத்தினுடைய 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடி மகிழ்கிற அந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். ஆண்டவர் இயேசு இந்த பிறந்திருக்கிற அந்த புதிய வாரத்திலும் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மை வழிநடத்துவதற்காக இந்த திருப்பலியை ஜெபித்திருக்கிறேன். தொடர்ந்து அன்னை மாமணி வேளாண்மை ஆரோக்கியத்தாய் நம்முடைய பாதுகாப்படி நம்முடைய குடும்பங்களிலும் நமக்கும் நல்ல சுகம் தந்து நாடு பொழுது இந்த புதிய மாதம் முழுவதும் அவருடைய உடனிருப்பினால் நான் இயேசுவுக்கு உகந்த வாழ்வு வாழ உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த திருப்பலியை சிறப்பித்த புனித ஆரோக்கிய மாதா அன்பிய இறை மக்கள் அனைவருக்கும் நம்முடைய கடவுளை எழுப்பி நன்றி தெரிவிக்கிறேன். உங்களுடைய பாதுகாவலில் வேளாண்மை ஆரோக்கியமாக உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. இந்த திருப்பதியில் நாம் ஜெபித்திருக்கிறோம். தொடர்ந்து ஜபத்தில் நான் இணைந்திருப்போம். அடுத்த தமிழ் திருப்பலியானது மே 4 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறும். இந்த திருப்பலியை சிறப்பிக்கிறவங்க நம்முடைய பீட சிறுவர்கள். Next week you are going to be the celebrate. You are going to celebrate your mass. Is it okay? கிரீன் சிக்னல் வந்து நம்முடைய பிள்ளைங்க அதை கொண்டாடுறது வந்து இன்னும் மகிழ்ச்சி தான். ஸோ அதனால் நம்முடைய பிள்ளைகளை மனதாக வரவேற்போம். பிள்ளைகள் அவர்களுக்கு தேவையான அறிவு, ஆற்றல், தூய ஆவியானவருடைய கனிகள் எல்லாம் எடுத்து அடுத்த திருப்பதியில் நாம் அந்த பிள்ளைகளுக்காக துதிக்க வேண்டிய நம்முடைய கடமை செய்து மீண்டும் அந்த திருப்பதியில் இணைய உங்களுடைய அன்போடு வரவேற்கிறேன். இந்த ஆண்டிற்கான தமிழ் இறை சமூக உறுப்பினர்களுடைய பதிவு தொடங்கி இருக்கிறது. எனவே உங்களுடைய ஒத்துழைப்பை நாடுகிறோம். உங்களுடைய குடும்ப பெயர்கள் பதிவு செய்து புதிய சந்தாவை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ரிக்வஸ்ட் இருக்கிறது. அதாவது ஒளி மற்றும் ஊடக குழு ஆடியோ அண்ட் மீடியா டீம் இதில் புதிய ஆட்கள் தேவையானது. அதனால் தயவுசெய்து இதில் ஏதாவது ஒரு வழியில் புகைப்படம் எடுப்பவர்களோ அல்லது ஒளியிலே கொஞ்சம் ரெக்கார்டிங் அல்லது ஆடியோ விஷுவல் அந்த டீமில் ஏதாவது கொஞ்சம் அனுபவம் இருந்தால் தயவுசெய்து கான்டாக்ட் ஆட்கள் வந்து நெல்சன் அண்ட் லெஸ்லி இந்த மக்களை தொடர்பு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருப்பலி முடிவு போகிறது. கடைசி ஆசையோடு இந்த திருப்பலி நிறைவு என்று எனக்கு தெரியும். எனக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணலாம், நமக்கு தேவை கொஞ்சம் ஆசீர்வாதம், நமக்கு தேவை இந்த கொஞ்சம் மனதுக்கு நிம்மதி. இது கடவுள் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேறு யாரும் கொடுக்க முடியாது. அதனால் ஒரு 10-15 நிமிடம் நற்கருணையில் இருக்கிறது கடவுளுக்கு உகந்தமான ஒரு காரியம். நான் யாரையும் வற்புறுத்தவில்லை, அடிக்கடி சொல்லவும் விரும்புறதில்லை. உங்களுக்கு பல தேவைகள் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். நான் யாரையும் வந்து தமிழ் திருப்பலிக்கு வந்தால் தான் நான் கால் கொடுப்பேன் அப்படிங்கிறது நான் சொன்னதும் கிடையாது. அதனால் நான் எதிர்பார்க்கறது ஒரு நல்ல மனநிலை. முதல் வெள்ளிக்கிழமை நமக்கு தேவை நற்கருணை ஆசிரியர். அதனால் அதை ஏற்பாடு பண்ணியிருக்கிற யாருக்காவது வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது யாரும் அஃபர்ட்டாக எடுத்துக்காதீங்க. எதுவும் மன தேர்தலுக்காக அதாவது உங்களுடைய ஊன் பண்ணுறதுக்காக நான் சொல்ல கிடையாது. கம்ப்ளீட் பண்ண வேண்டாம். தெரியுங்களா, இது ஒரு சின்ன ஒரு முயற்சி தான். நம்முடைய குடும்பங்களுக்காக தெரிவிக்கணும் அப்படிங்கிறது கடவுளுக்கு உகந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் விரும்புகிறேன். அதனால் தயவுசெய்து கொஞ்சம் உங்களுடைய நேரத்தை கருதி இந்த ஒரு 10-15 நிமிடம் மக்கள் ஆராதனையில் பங்கெடுத்து ஆசி பெற்ற மக்கள் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அந்த ஒரு ஆன்மீக பலத்தை எடுத்து செல்லும் அறுவடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து இருப்போம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பிரியமான மக்களே, கடந்த ஒரு வாரமாக நம்மை ஆளுகை செய்து வழிநடத்திய இந்த நல்ல ஆயம் இந்த ஒரு புதிய மாதத்தை தன்னுடைய அருளினாலும் இரக்கத்தினாலும் கொடுத்திருக்கிறார். என்னுடைய மக்கள் வாழ வேண்டும், என்னுடைய மக்கள் இருளை சார்ந்தவர்களாக வாழக்கூடாது, ஒளியின் மக்களாக இருக்க வேண்டும், என்னுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய இரக்கத்தை என்னுடைய மக்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒரு புதிய மாதத்தை கொடுத்து அன்னை மாமரி வணக்க மாதாவை கொடுத்து நமக்கு பரிந்து செய்யவும், அவளுடைய பிரசனத்தினால் தந்து தன் மகன் இயேசுடைய திருவுளத்தை அறிந்து கொள்வதற்கும் தான் இப்படி இந்த ஒரு நற்கருணை ஆராதனை. ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. உம்முடைய அருளினாலும் ஆற்றலினாலும் எங்களுடைய குடும்பங்கள் உயர்ந்திருக்கிறது. உண்மையிலே நம்பிக்கை வைப்போர் ஒருபோதும் பதற்றமடையார். இந்த காரணம் நீர் உயிருள்ள கண். உம்முடைய மக்களுடைய தேவைகளை ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கிற தெய்வம். ஒவ்வொரு வேளையும் நாங்கள் மன்றாடுகிற போது நீ கனிவோடு செவிசாய்த்து இரக்கத்தின் வழியாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். எனவே ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்கும் உம்முடைய இரக்கத்திற்கும் உம்முடைய அன்புக்கும் என்னுடைய மக்களோடு சேர்த்து உம்மை போற்றுகிறேன், புகழுகிறேன், உமக்கு ஆராதனை செலுத்துகிறேன். எனவே இப்பொழுது பாடல் குழுவோடு சேர்ந்து ஒரு பாடல் பாடி உண்மை நாங்கள் போற்றவும் உண்மை நாங்கள் புகழவும் இந்த நேரத்தை நாங்கள் செலவிடுகிறோம். எங்களோடு தங்கும் பின்னாவே. Guru
வந்துதித்து பொன்னொழியில் வீற்றிருக்கும் பூவதியே நமஸ்காரம். அப்படியே தெய்வீக பிரசனத்திலே நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய தேவையை அறிவார். என்ற முதல் வெள்ளிக்கிழமை அன்று இயேசுவின் தூய இருதயத்திற்கு நாம் ஒப்புக் கொடுக்கிற நம்முடைய குடும்பங்களுக்கு சிறப்பாக மன்றாடுவோம். அவருடைய இதயத்தில் இரக்கம் உண்டு, அவருடைய இதயத்தில் அன்பு உண்டு. தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை அவர் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. தேவைகளை அறிந்த இறைவனிடம் குடும்பங்களுக்காக நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் நீ செய்து வரும் எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றியுடனும் அன்புடனும் உம் திருப்பாதத்தில் நெடுஞ்சாண்கிடையார் விழுகிறோம். அன்பர்களே இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து இப்பொழுதும் எப்பொழுதும் உமது திருவிழிகளில் நாங்கள் இழைப்பாறு செய்தோம். தவறியவர்களில் யாராவது உமது திருவிழிகளை விமோகம் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்கள் நிந்தை கடவாய் செய்கிறோம். உமது இதயத்தை பார்த்து எங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவரை மன்னித்தருளும். மேலும் உலகில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனங்களுக்கு பலமும், வயோதிகருக்கு ஊற்று போலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாய் இருக்கிற தயவுரியும், ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் சாகும் வேளையில் இருப்போரி தலைமாட்டில் நீர் தாமே விழுந்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திருதேவி, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ அன்போடு அணைத்தீரே. எங்கள் பங்கில் உள்ள பிள்ளைகள் அனைவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இதயத்தையும் உறுதியையும் இறையச்சத்தையும் வளர செய்யும். வாழ்நாளில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் இறுதி வேளையில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு அன்பில் வாழ்ந்து இறந்து முடிவிலா காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இறைவார அருள்வீராக. ஆமென். பாடி என்னுடைய ஆசீர்வாதம் பெறுவோம். நாடு மறிந்து
வானில் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் உம்மை மன்றாடுகின்றோம். தூய நீரானது நம் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தூய நீரானது இன்று சிறப்பாக இந்த லூர்து மாதா திருத்தல பிரான்ஸ் தேசத்திலிருந்து கொண்டு வந்த இந்த திருத்தீர்த்தம். எனவே நினைவு செய்து வியாதியஸ்தர்கள் புரியாதவர்கள் இருக்கிற போது இந்த லூர்து அன்னை நமக்காக பரிந்துரை செய்வாள் மற்றும் தன் மகன் இயேசுவிடமிருந்து பெற்ற தந்தை இவை நீங்கும் என்ற நம்பிக்கையிலே இந்த தீர்த்தத்தை பெற்று நாம் பெற்ற மக்களாக நல்ல மனிதர்களாக வாழ நாம் இந்த நாளை செலவு செய்வோம். இப்பொழுது அனைவரும் நடந்து நின்று இந்த சிறு தீர்த்தத்தை வாங்கிக் கொள்வோம்.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.